இந்திய சினிமாக்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்ப காலத்துல அவங்களோட படங்கள்ல ரொம்பவே கேவலமா நடிச்சிருப்பாங்க. கேவலமான நான் சொல்ல வர்றது விளங்கியிருக்கும். நடிகர்களா கிடந்தா பொம்பளைகள தொட்டுக்கிட்டு, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி நடிச்சிருப்பாங்க. அதே மாரி பொம்பளைகள் எடுத்துக்கிட்டா, நடிகைகள் எடுத்துக்கிட்டா அவங்க அவங்களோட உடம்ப எவ்வளவு அரைகுறையா காட்டிலுமோ, அவ்வளவு அரைகுறையா காட்டி நடிச்சிருப்பாங்க. ஆனா, கொஞ்சம் படம் ரீச் ஆகினதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரொம்பவே கருத்து பேசுற படங்களா நடிப்பாங்க. ஆரம்பத்துல நம்ம ஃபேமஸ் ஆகணும், டக்குன்னு நமக்கு ரீச் ஆகணும்ங்கிறதுக்காக செய்யற கேவலத்தெல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா, வந்து நின்டு பொம்பளைகள காக்க போறோம், சமூகத்த காக்க போறோம்னு சொல்லி கருத்து பேசுறது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற மாரி. ஆனா, இப்ப நான் பேசுறத வச்சும் சில ஆட்கள் சொல்ல வரலாம். என்னன்னா, அவங்க ஆரம்பத்துல அப்படி தப்பா செஞ்சிருப்பாங்க ப்ரோ. இப்ப திருந்திருப்பாங்க. மனுஷன்னா திருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்படி சொம்பு தூக்கிட்டு வாராக்களுக்கெல்லாம் சொல்ற விஷயம் தான், உங்க கழட்டி வச்ச மூளைய கொஞ்சம் தலைக்குள்ள தூக்கி வைங்கன்னு சொல்லி. அவங்க எல்லா கேவலத்தையும் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து நல்லது பண்ணுவாங்களாம். இதெல்லாம் நான் சொல்லணுமா ஏன்னு? இதே மாதிரி தான் இப்ப சோசியல் மீடியால இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்களும் ஆரம்பத்துல குயிக்கா ரீச் ஆகணும்னு சொன்னா இந்த மாதிரி வேலைகளை பார்த்தா தான் ரீச் ஆகலாம்னு சொல்லி ஏதாவது தில்லுமுள்ளு வேலைகளை பார்த்து ரீச் ஆகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொன்னா நல்லவ மாதிரி உட்காந்து கருத்து பேசுறது. இது இந்த சினிமால இருந்து அப்படியோ அதை மொடலா எடுத்து இப்ப இந்த ரீல்ஸ் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் செய்கிறாங்க. நம்ம ஃபேமஸ் ஆகணும், ரீச் ஆகணும்னு சொன்னா, நம்மகிட்ட உண்மையா என்ன டேலண்ட் இருக்குதோ, அதத்தான் வெளிக்காட்டணும். சரி, இப்ப நான் பேசுறத வச்சு, அப்ப இந்திய சினிமால நல்ல படங்களே வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல படமெல்லாம் வந்திருக்கு தான். ஆனா, அதில நடிக்கக்கூடிய ஆட்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தத பார்த்தா, இதெல்லாம் பார்க்கிறப்போ சிரிப்பு தான் வரும். இதுக்காக தான் சொல்றது, நம்ம நாட்டுல மரியாதையான இந்த பொம்பளைகள கவர்ச்சியா, கவர்ச்சி பொருளா மட்டும் காட்டுற படங்கள எடுக்காம, நல்ல முறையில நல்ல சினிமாக்கள் எடுக்கணும் என்று சொல்றதே இதுக்காகத்தான். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.